மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான சிம்ம ராசி நேயர்களே வணக்கம். வாங்க, கம்பீரமான சிம்ம ராசிக்காரங்களே எப்படி இருக்கீங்க? காட்டுல ராஜா எப்படி தனித்து நடப்பாரோ அப்படி நீங்க எங்க போனாலும் ஒரு தனி கெத்து காட்டுவீங்க. இந்த பிப்ரவரி 2026 நம்ம சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாமா? இந்த மாசம் உங்களுக்கு ஒரு பக்கம் சவால், இன்னொரு பக்கம் அதிர்ஷ்டம்னு ஒரு கலவையான ஆனா சுவாரஸ்யமான மாசமா இருக்க போகுது. குறிப்பா சொல்லணும்னா, ஒரு பக்கம் அஷ்டம சனி பயமுறுத்தினாலும் இன்னொரு பக்கம் லாபஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் உங்களை காப்பாத்த காத்துக்கிட்டு இருக்காரு. வாங்க, ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு என்ன செய்ய போறாங்கன்னு விரிவா பார்க்கலாம். உங்க ராசி அதிபதியான சூரியன் இந்த மாசத்தோட முதல் பாதியில, அதாவது பிப்ரவரி 13 வரைக்கும் மகர ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. இது உங்களுக்கு மிகச்சிறப்பான அமைப்பு. 6ஆம் இடத்து சூரியன் எதிரிகளை துவம்சம் பண்ணுவாரு. ஆபீஸ்ல உங்களுக்கு எதிரா யாராவது சதி பண்ணா அவங்க மூக்கு உடையும். அரசாங்க வழியிலிருந்து வரவேண்டிய உதவிகள், லோன் சாங்ஷன் ஆகிறது, இதெல்லாம் இந்த நேரத்துல சுலபமா நடக்கும். உடம்புல இருந்த சோர்வு நீங்கி ஒரு புது தெம்பு பிறக்கும். ஆனா பிப்ரவரி 13க்கு மேல சூரியன் கும்ப ராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு மாறுறாரு. இங்க தான் நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். 7ஆம் இடம்ங்கிறது களத்திர ஸ்தானம். அங்க சூரியன் போகும்போது உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையில ஈகோ பிரச்சனைகள் வரலாம். நான் சொல்றத ஏன் நீ கேட்கல அப்படின்னு சின்ன விஷயத்துக்கு கோபப்படுவீங்க. உங்க துணையோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பா வயிற்று வலி அல்லது உஷ்ண உபாதைகள் வரலாம். தொழில் கூட்டாளிகள் விஷயத்துல இந்த மாச கடைசியில கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அவசரப்பட்டு யாரையும் நம்பி பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம். பொதுவா சூரியன் 7ல இருக்கும்போது சமூகத்துல நம்ம கௌரவம் லேசா ஆடுற மாதிரி தோணும். ஆனா பயப்படாதீங்க, அது சும்மா ஒரு மாயை தான். அரசாங்க அதிகாரிகளையோ அல்லது மேலதிகாரிகளையோ எதிர்த்து பேச வேண்டாம். உடல் நிலத்தை பொறுத்த வரைக்கும் மாசத்தோட பிற்பகுதியில கண்ணீரிச்சல், தலைவலி வர வாய்த்திருக்கு. வெயில்ல அலையிறத குறைச்சிக்கிட்டு நிறைய தண்ணீர் குடிக்கிறது நல்லது. அப்பாவோட உடல்நிலையிலையும் அக்கறை காட்டுங்க. அவரோட ஆசீர்வாதத்தை வாங்குங்க. அது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பா இருக்கும். சிம்ம ராசிக்கு இந்த மாசத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டா அது சந்தேகமே இல்லாம குரு பகவான் தான். ஏன்னா அவர் உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல மிதுன ராசியில சஞ்சரிக்கிறாரு. அஷ்டம சனி படுத்துற பாடிலிருந்து உங்களை காப்பாத்த போறது இந்த குரு தான். பணப்புழக்கம் சரளமா இருக்கும். எவ்வளவு செலவு வந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு வருமானம் வரும். ரொம்ப நாளா வராம இழுபறியா இருந்த பணம் கைக்கு வரும். மூத்த சகோதரர்கள் அல்லது நண்பர்கள் வழியில பெரிய உதவிகள் கிடைக்கும். உதாரணத்துக்கு, ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கி தவிக்கும்போது எதிர்பாராத விதமா ஒரு நண்பர் வந்து உதவி செய்வாரு. நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் நிறைவேறதுக்கான காலம் இது. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல நேரம். முதலீடுகள் செய்யறதுக்கு சாதகமான சூழல் உருவாகும். ஆன்மீக ரீதியா உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகும். மகான்களோட தரிசனம் கிடைக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி வரும். குழந்தைகள் வழியில உங்களுக்கு பெருமை சேரும். அவங்க படிப்புல நல்ல முன்னேற்றம் தெரியும். குருவோட பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்கள்ல விழறது ரொம்ப விசேஷம். இதனால உங்க தைரியம் கூடும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும். மேலும் வாழ்க்கை துணையோட இருக்கிற சின்ன சின்ன மனக்கசப்புகளையும் குரு பகவான் தீர்த்து வைப்பாரு. மொத்தத்துல குரு உங்களுக்கு ஒரு பொற்கவசமா இருந்து காப்பாத்துவாரு. செவ்வாய் பகவான் உங்களுக்கு யோகாதிபதி. அவர் இந்த மாசம் உங்களுக்கு சாதகமாவே இருக்காரு. குறிப்பா 6ஆம் இடத்துல அவர் சஞ்சரிக்கும்போது ரியல் எஸ்டேட், பூமி, மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அமோக வெற்றி கிடைக்கும். வழக்குகள் ஏதாவது கோர்ட்ல இருந்தா தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வர வாய்ப்பு அதிகம். எதிரிகள் உங்களை பார்த்து பயந்து ஓடுவாங்க. உடம்புல ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா அது குணமாகும். சகோதரர்கள் வழியில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலும் அது பாசத்துல தான் முடியும்.
வீடு கட்டணும், புதுசா வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு லோன் கிடைக்கிறதுல இருந்த தடைகள் நீங்கும். போலீஸ், இராணுவம், தீயணைப்புத்துறை அல்லது சீருடை பணியாளர்கள் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இது பதவி உயர்வு கிடைக்கிற நேரம். உங்க அதிகாரம் கூடும், மத்தவங்க உங்க பேச்ச கேட்டு நடப்பாங்க. ஆனா செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிற ராகுவோட சேரும்போதோ அல்லது பார்க்கும்போதோ கொஞ்சம் நிதானம் தேவை. கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க. விளையாட்டுத் துறையில இருக்கிறவங்களுக்கு பதக்கங்கள் குவியும். போட்டியில ஜெயிக்கிற வெறி அதிகமாகும். ஆனா வண்டி ஓட்டும்போது வேகம் வேண்டாம். நான் ராஜான்னு ரோட்ல பறக்காதீங்க, சின்ன விபத்துகள் நடக்க வாய்ப்பிருக்கு. இரத்த காயங்கள் படாம பார்த்துக்கிறது நல்லது. சுக்கிரன் இந்த மாசம் உங்களுக்கு சந்தோஷத்தையும் கொண்டாட்டத்தையும் அள்ளி தருவாரு. குடும்பத்தோட டூர் போறது, சினிமா போறதுன்னு ஜாலியா இருக்கீங்க. புது துணிமணிகள், தங்க நகைகள் வாங்குற யோகம் உண்டு. குறிப்பா பெண்கள் வழியில உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். ஆபீஸ்ல பெண் ஊழியர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது சினிமா, டிவியில இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் கதவு தட்டும். உங்க முகம் பொலிவா இருக்கும். அழகு நிலையங்களுக்கு போய் உங்களை அழகுபடுத்திக்குவீங்க. காதலிப்பவர்களுக்கு இது ஒரு இனிய மாதம். காதலை வீட்ல சொல்லி சம்மதம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனா சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு வரும்போது மட்டும் கொஞ்சம் கடன் வாங்குற சூழல் வரலாம். அதுவும் ஆடம்பர செலவுக்காக கடன் வாங்குவீங்க. கிரெடிட் கார்டை தேய்க்கும்போது கொஞ்சம் யோசிச்சு தேய்க்கிறது நல்லது. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இனிப்பை குறைச்சிக்கிறது உத்தமம். வீட்டை அழகுபடுத்துறதுக்காக செலவு செய்வீங்க. இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றது, புது ஃபர்னிச்சர் வாங்குறதுன்னு வீடு கழகட்டும். மனைவி கணவன் கூட ரொமான்ஸ் கூடும். சின்ன சின்ன ஊடல்கள் வந்தாலும் அது வாழ்க்கையோட சுவையை கூட்டுற மாதிரி தான் இருக்கும். புதன் பகவான் புத்திசாலித்தனத்துக்கு காரகன். இந்த மாசம் உங்க மூளை மின்னல் வேகத்துல வேலை செய்யும். வியாபாரம் பண்றவங்களுக்கு கணக்கு வழக்குகள் சரியா வரும். ஆனா பார்ட்னர்ஷிப் தொழில்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ் படிச்சு பார்க்காம கையெழுத்து போடாதீங்க. ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உஷாரா இருங்க. மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் கூடும். ஆனா அதே சமயம் கவனச்சிதறலும் வரும். செல்போன், நண்பர்கள்னு நேரத்தை வீணடிக்காம படிப்புல கவனம் செலுத்தினா நல்ல மார்க் வாங்கலாம். பேச்சாற்றல் கூடும். மேடை பேச்சாளர்களுக்கு கைத்தட்டல் கிடைக்கும். ஆனா சில சமயத்துல நீங்க விளையாட்டா பேசுறது மத்தவங்களை காயப்படுத்திடாம வார்த்தையில கவனம் வைங்க. தாய்மாமன் வழியிலிருந்து நல்ல செய்திகள் வரும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங்ல ஈடுபடுறவங்க நிதானமா செயல்படணும். பேராசைப்பட்டு பெரிய தொகையை முதலீடு செய்ய வேண்டாம். தகவல் தொடர்பு சாதனங்கள்ல சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். மொபைல் ரிப்பேர் ஆகிறது, நெட்வொர்க் பிரச்சனை வர்றது சகஜம். புதன் 7ஆம் இடத்துக்கு வரும்போது மனைவி வழி உறவினர்களோட அனுசரிச்சு போங்க. அவங்க ஏதாவது சொன்னா எதிர்த்து பேசாம அமைதியா இருக்கிறது வீண் சண்டைய தவிர்க்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் லேசா எட்டி பார்க்கலாம். கைகால் நடுக்கம் இருந்தா மருத்துவரை பாருங்க. இப்போ நாம முக்கிய கட்டத்துக்கு வந்திருக்கோம். சனி பகவான் மீன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. இததான் அஷ்டம சனின்னு சொல்லுவோம். பேரை கேட்ட உடனே பயப்பட வேண்டாம். அஷ்டம சனிங்கிறது நமக்கு பொறுமையை கத்துக் கொடுக்கிற காலம். எந்த வேலையை எடுத்தாலும் கொஞ்சம் தாமதமாகும். இன்னைக்கு முடிச்சிடலான்னு நினைப்பீங்க, ஆனா அது 2 நாள் தள்ளி போகும். வேலை செய்யற இடத்துல தேவையில்லாத பழிச்சொல் வர வாய்ப்பிருக்கு. நீங்க செய்யாத தப்புக்கு மத்தவங்க உங்களை குறை சொல்லுவாங்க. அதனால உங்க வேலையை மட்டும் கண்ணும் கருத்துமா பாருங்க. மத்தவங்க விஷயத்துல தலையிடவே வேண்டாம். மேலதிகாரிகள் கிட்ட பணிவா நடந்துக்கோங்க. வேலையை விட்டுடலாமாங்கிற எண்ணம் வரும், ஆனா அவசரப்பட்டு ராஜினாமா பண்ணிடாதீங்க. புது வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்கும். உடல் நலத்துல அலட்சியம் கூடவே கூடாது. சின்னதா ஒரு முதுகு வலி வந்தா கூட உடனே கவனிக்கணும். நாள்பட்ட வியாதிகள் திரும்பவும் தலை தூக்கலாம். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஹெல்மெட் போடுறதும் சீட் பெல்ட் போடுறதும் கட்டாயம். வேகம் விவேகத்தை கெடுக்கும். இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சனி பகவான் உங்களை சோதிப்பாரு, தேவையில கைவிட மாட்டாரு. உங்க நேர்மையை சோதிப்பாரு. சட்டத்துக்கு புறம்பான எந்த செயலையும் செய்யாதீங்க. குறுக்கு வழியில போனா கண்டிப்பா மாட்டிப்பீங்க. கடின உழைப்புக்கு மட்டும்தான் இப்ப மரியாதை. சோம்பேறித்தனத்தை சனி பகவான் விரும்பவே மாட்டாரு. ராகு பகவான் 7ஆம் இடத்துலையும், கேது பகவான் உங்க ஜென்ம ராசியான சிம்மத்திலையும் இருக்காங்க. 7ஆம் இடத்துல ராகு குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பாரு. வாழ்க்கை துணை மேல சந்தேகம் வர்றது அல்லது அவங்க நம்மள புரிஞ்சிக்கலையேங்கிற ஏக்கம் வர்றது இயல்பு. வேற்று மதத்தினர் அல்லது வேற்று மொழி பாசையினர் மூலியமா நட்பு அல்லது தொழில் வாய்ப்புகள் வரலாம்.
1ஆம் இடத்து கேது, அதாவது ஜென்ம கேது, உங்களை ஒரு மாதிரி சந்நியாசி மாதிரி மாத்திடுவாரு. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும், எல்லாம் மாயை அப்படின்னு தத்துவார்த்தமா பேசுவீங்க. மனசுல ஒரு இனம் புரியாத வெறுமை இருக்கும். முகம் கொஞ்சம் வாடின மாதிரி இருக்கும். அடிக்கடி சோர்வா உணர்வீங்க. ராகு 7ல இருக்கிறதால நண்பர்கள் போல பழகி சிலர் உங்களை ஏமாத்த வாய்த்திருக்கு. யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. கூட்டு தொழில்ல பிரச்சனை வர்றதுக்கு ராகுவும் ஒரு காரணம். கணவன் மனைவிக்குள்ள 3rd பர்சன் தலையிட்ட அனுமதிக்காதீங்க. அது மாமியார், நாத்தனார்னு யாரா இருந்தாலும் சரி. கேதுவால ஆன்மீக சிந்தனை அதிகமாகும். கோயில் குளம்னு சுத்தணும்னு தோணும். உடல் சூடு அதிகமாகும். தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி வரலாம். உணவுல காரத்தை குறைச்சிக்கோங்க. உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்க விரும்புவீங்க. ஆனா அது தப்பு. 4 பேர் கூட பேசி பழகிறது மனசுக்கு இதமா இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, அஷ்டம சனி நடக்கிறதாலையும் ஜென்ம கேது இருக்கிறதாலையும் சின்ன சின்ன பரிகாரம் செய்யறது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை தரும். பரிகாரம்: சனிக்கிழமை அன்னிக்கு காக்கைக்கு எள்சாதம் வைங்க. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் வலம் வர்றது சனி பகவானோட தாக்கத்தை குறைக்கும். ஸ்ரீ ராம ஜெயராம மந்திரத்தை சொல்லுங்க. ஜென்ம கேதுவோட தாக்கம் குறைய விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி கும்பிடுங்க. சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். நீங்க சூரியனோட புள்ளைங்க. தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. ஆதித்ய ஹிருதயம் கேளுங்க அல்லது சொல்லுங்க. இது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன தைரியத்தையும் கொடுக்கும். உங்களால முடிஞ்சா சனிக்கிழமையில உடல் ஊனமுற்றவர்களுக்கு செருப்பு அல்லது குடை தானம் பண்ணுங்க. இது அஷ்டம சனியோட கடுமையை குறைக்கும். தைரியமா இருங்க சிம்மராசி நேயர்களே. குரு பகவான் துணை இருக்காரு. எந்த தடைகளையும் உடைச்செறிஞ்சு ஜெயிப்பீங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.